என்டிஏக்குள்ள விஜயை கொண்டு வரக்கான முயற்சிகள் தீவிரமாக நடந்தது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்குள்ளேயே குரல் கொடுத்தார். தாவே கூட செய்தி தொடர்பாளர் மாறிட்டார். விஜய்க்காக நான் உயிரை கொடுக்குற அளவுக்குள்ள பேசினார். அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு, யாரும் உங்களை கூப்பிடல. ஜப்பான்லையும் கூப்பிடல, அமெரிக்காலையும் கூப்பிடல, சிங்கப்பூர்லையும் கூப்பிடல. உங்களை உன் பேர் குற்றப்பத்திரிகையிலே வந்தாலும் வரலாம். இவர் சொல்லுவாரா நீங்க எங்க வேணா விசாரிச்சுட்டு போங்களே பாரா. இவர் அக்யூஸ்டா வர போறவர் சொல்லுவாரா நீங்க வேணா இங்க வந்துட்டு போங்களே பாரா. அதனால அதெல்லாம் வர முடியாது. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகாம இருந்து இங்க ஓட்டை பிரிக்கிறாருன்னா ஏடிஎம்கே வாக்குகளை தான் அவர் பிரிக்கிறாங்க. மெஜாரிட்டியா ஏடிஎம்கே வாக்குகளை தான் பிரிக்கிறார். நீ வீட்டிலேயே கிளிக்க முடியல ஒன்னால, நீ அரசியல போய் கிளிக்க போறியா? இந்த டிபேட்டுக்கு போங்கடா. அண்ணே உங்களுக்கு தெரியாதானே ஜான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா சிபிஐ பத்தியும் சிபிஎஸ்சி பத்தி பேசக்கூடாதானே? அதான் நம்ம பிரச்சனை. சங்கீதா வேணும்னே போட்டாங்க, டைம் பார்த்து போட்டாங்க. அதனால இது உண்மையை நாங்க நம்ப மாட்டோம். ஒரு சின்ன குரூப் தற்கொலை பெண்கள் இனிமே அதை ஆதரிச்சு பேசுற மனநிலையில இருக்கிறாங்க. ஆதரிச்சு பேசியிருக்காங்க. அல்ல கதெல்லாம் சர்வசாதாரணம். உண்மையிலே அவங்க கணவன்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். இப்படிப்பட்ட மனைவியா நீ? பெரும்பான்மையான பெண்கள், திருமணமான பெண்கள் விஜய் ஒரு அயோக்கியன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. சிபிஐ விசாரணை திரும்பவும் கரூர் வழக்கு இவரு 10 நாள் லீவு கேட்டாரு. ஆமா, 10 நாள்லாம் முடியாது, நீங்க 15ஆம் தேதிக்குள்ளே நீங்க என்ன பண்ணணும், வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. இந்த நெருக்கடி எப்படி சார் பாக்குறது? இல்லைங்க, அது முதல்ல இந்த நெருக்கடி நீங்க கேள்வி கேட்கும் போது அதுல அரசியல் இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா இந்த நேரத்தில் எந்த அரசியலுமே இல்லை. நீங்க ஒரு நேரத்துல என்டிஏக்குள்ள விஜயை கொண்டு வரக்கான முயற்சிகள் தீவிரமாக நடந்தது உண்மைதான். எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வாங்க, அது சிபிஐ மூலியமோ, ஜனநாயகனுடைய பிரச்சனை மூலியமோ, இல்ல பேச்சுவார்த்தை மூலியமோ, இல்ல பவன் கல்யாண் மூலியமோ, அமித்ஷா மூலியமோ, யார் மூலியமாவது கொண்டு வாங்கன்னு நினைச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே ரொம்ப துள்ளி குதிச்சாரு. ஒரே ஒரு துண்டை பார்த்த உடனே துள்ளி குதிச்சாரு, எக்ஸைட் ஆனாரு. பார்த்தோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் காப்பாத்துறதுக்கு பயங்கரமா மெனக்கட்டாங்க. அவங்க செய்தி தொடர்பாளர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்குள்ளேயே குரல் கொடுத்தாரு. தாவே கூட செய்தி தொடர்பாளர் மாறிட்டார். ஆமா, விஜய்க்காக நான் உயிரை கொடுக்குற அளவுக்குள்ள பேசினார். அவர் அந்த அளவுக்கு போனாரு. நயினா நாகேந்திரன் குரல் கொடுத்தாரு, தமிழிசை குரல் கொடுத்தாங்க, அண்ணாமலை ஆரம்பிச்சு வச்சாரு. இது எல்லாருமே பண்ணாங்க. அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது விஜய் கொண்டு வரக்கு நல்ல தருணம் இது, பிடிச்சு உள்ள போடுங்க. நீங்க கரூர்ல இன்சிடென்ட் நடந்த பிறகு அதிமுக 6-7 மினிஸ்டர்ஸ் அவர்கிட்ட பேசினாங்க. அமித்ஷாவும் பேசினார்னு ஒரு செய்தி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இந்த மாதிரி எல்லாருமே பண்ணாங்க. ஆனா விஜய் உள்ள வரல அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவரு வளர்ந்தாலும் எதிர்காலத்துல அவரு பாஜகவோட போறதுல அவருக்கு விருப்பம் இல்ல. மேபி காங்கிரஸ் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க இந்த நேரத்துல அவர் உள்ள கொண்டு வருவது தேவையா தேவையில்லாத ஒரு டிபேட் எழும்போது வேண்டாம், விஜய் விட்டுருங்க. விஜய் தான் ஓட்ட பிரிச்சுட்டு போறாரு, நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் பரவாயில்ல, விஜய் வேண்டாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ இந்த நேரத்துல என்டிஏக்குள்ள விஜய் கொண்டு வருவதற்கான வேலைகள் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 4-5 நாட்களாக உருவாக்கப்படுகிற செய்திகள் இருக்கு இல்லையா, அது ஒன்னில் கூட உண்மை இல்லை. பவன் கல்யாண் பேசுறாரு, அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு, யாரும் உங்களை கூப்பிடல. ஜப்பான்லையும் கூப்பிடல, அமெரிக்காலையும் கூப்பிடல, சிங்கப்பூர்லையும் கூப்பிடல. உங்களை இதுதான் அவருடைய உண்மையான நிலைமை. எங்கேயுமே அவங்களை கூப்பிடல. ஆனா எதுக்கு அது உருவாக்கப்படுகிறது? காங்கிரஸ் முயற்சி பண்ணாங்க. காங்கிரஸ் கரெக்டா என்ன பண்ணாங்க, விஜய் ஒரு ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்போ விஜய்கிட்ட போய் சார் காங்கிரஸ் வரல ஏன் அப்படின்னு நட்டத்துல நிப்பாட்டிட்டீங்கன்னு விஜய் சொல்லியிருப்பாரு. அப்போ நீங்க கணிச்சுதான் நம்ம போகணுங்கிறது முடிவாயிடுச்சு. இப்ப இந்த நேரத்துல நரேட்டிவ் செட் பண்ணலாம். என்னன்னா, இன்னுமே என்டி எங்களை எதிர்பார்க்கிறாங்க, ஆனா நாங்க ரொம்ப வீரானா நிக்கிறோம், நாங்க போக மாட்டோம், நாங்க பாஜக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற வெளிப்படையா சொல்லாம இந்த மாதிரி மறைமுகமாக சொல்வதற்கு ஒரு வாய்ப்பா அதை விஜய் பயன்படுத்த ஹைப்பர் கிரியேட் பண்றாங்க. இது சிபிஐ விசாரணைங்கிறது முன்னாடியே தெரியும். இன்னும் சொல்ல போனா முன்னாடியே வந்திருக்கணும். அவங்க ஒரு விசாரணை பண்ணாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை எல்லா ரைட்டிங் எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு மாசம் கழிச்சு அடுத்த விசாரணை கூப்பிடுவாங்க. அது இயல்பாக வந்த தேதி. இந்த தேதி ஒரு பக்காவா பயன்படுத்திக்கிட்டார், அவ்வளவுதான். இப்ப மார்ச் 10 இன்னொன்னு இப்படியே நீங்க பாருங்களேன். மார்ச் 10ஆம் தேதி ஏன்னா தேர்தல் நான் சொன்ன மாதிரி 3 நாள் அறிவிச்சிருவாங்க, 4 நாள் அறிவிச்சிருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் கண்டிப்பா வேணும்னு என்டிஏ நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா நீ வரணும்னு சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, டேட்டெல்லாம் மாத்த முடியாது, உனக்கெல்லாம் மாத்த முடியாது. இன்னைக்கு நீ ஆபீஸ்ல உட்காரு, உனக்கு 7 மணி நேரம் நான் கேள்வி கேட்பேன், உன்னை பிடிச்ச நான் என்டிஏக்குள்ள போடுவேன். ஆனா சிபிஐ என்ன சொன்னுச்சு, பரவாயில்ல அப்படியே டைம் வேணுமா, 10 நாள் வேணுமா, பரவாயில்ல 10 நாள் முடியாது, 5 நாள் நீ சென்னைக்கு மாத்துக்கன்னு சொன்னார். அது முடியாது, உனக்காக சென்னைக்குலாம் வர முடியாது. இது டெல்லியில ஆரம்பிச்ச விசாரணை டெல்லியில தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனா உன் பேர் குற்றப்பத்திரிகையிலே வந்தாலும் வரலாம். இவர் சொல்லுவாரா நீங்க எங்க வேணா விசாரிச்சுட்டு போங்களே பாரா. இவர் அக்யூஸ்டா வர போறவர் சொல்லுவாரா நீங்க வேணா இங்க வந்துட்டு போங்களே பாரா. அதனால அதெல்லாம் வர முடியாது, நீ வா. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. எங்களுக்கு தேர்தல்லாம் எங்களுக்கு கணக்கு கிடையாது. நாங்க இந்த வேலையை முடிச்சு கோர்ட்ல போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதுதான் எங்களுடைய பார்வை. அதனால இந்த நேரத்துல அரசியல் அழுத்தம் என்பது இல்லை.
ஜனநாயகன் ஏன் வந்து இன்னுமே நேற்று ரவிசிங் காய்ச்சல் அடிக்குது, நான் வீட்டுல படுத்துக்கிறேன் ஏன் சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் வளரக்கூடாது அப்படிங்கறதுல பாஜக தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அந்த வளரக்கூடாதுங்கிறதோட அர்த்தம் வந்து எங்க கிட்ட வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அப்படின்னா இப்ப என்டிஏ கூட்டணிக்கு தானே சார் அந்த ஓட்டு, அந்த வாக்கு வங்கியில பாதிப்பு வரும். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகாம இருந்து இங்க ஓட்டை பிரிக்கிறாருன்னா ஏடிஎம்கே வாக்குகளை தானே அவர் பிரிக்கிறாரு. மெஜாரிட்டியா ஏடிஎம்கே வாக்குகளை தான் பிரிக்கிறார். நீங்க இல்லங்க, இப்போ இன்னைக்கு இருக்கிற என்டிஏ வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க. இன்னைக்கு வந்து பிரதமர் வராரு, பிரதமர் வந்தோன்னு அப்படியெல்லாம் மாறப்போதா? இல்ல, எதுவுமே மாறாது. இல்ல நாளைக்கு அமித்ஷா வராரு, பியூஷ் கோயல் வராரு, ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு பியூஷ் கோயல் வராரு, ஏர்போர்ட்ல இறங்குறாரு, சார் சிலிண்டர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? ஊடகங்கள் பெரிதாக்கும் விஷயம்ங்கிறாரு. ஆமா, தயவு செய்து அப்படியே நடந்து போய் அந்த டீ கடையில போய் டீ சாப்பிடுவாங்களே தான் நான் சொல்லுவேன். டீ சாப்பிட்டு ஒரு அந்த கடையில போய் தோசை இருக்கான்னு கேட்டுவா, விறகுல சமைக்கிறாங்களா சிலிண்டர் சமைக்கிறாங்கன்னு கேட்டுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பாஜக மினிஸ்டருடைய பேட்டியை மக்கள் பார்த்தாங்கன்னா மக்கள் எவ்வளவு கோவம். நீங்க நார்மலா அரசியல் பிரச்சனை கூட பெரும்பான்மையான மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அரசியல் ஏதோ நடக்குது, அரசியல் வச்சு, ஆனா தங்களுடைய பிரச்சனை இன்னைக்கு பாதிப்பு ஒண்ணு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆமா, அந்த நேரத்துல பியூஷ் கோயல் வந்து இதெல்லாம் ஊடகங்கள் பெருசாகிற பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா எவ்வளவு கடுப்பாகும். கண்டிப்பா யார் சொல்றது? பாஜக தான் சொல்லுது. இதுக்கு நீ நடவடிக்கை எடுத்துக்க வேண்டிய பாஜக இந்த மாதிரி தட்டி கிடைக்கிற வேலையில் ரெஸ்பான்சிபிளா நீங்க இருக்கீங்கன்னு கோவம் வரும். அப்போ மோடி வர்றாரு, மோடி இதை பத்தி இன்னைக்கு பேசுவாரா? பேசினாரா அடி விழும், பேச முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க வந்து பாஜக என்டிஏவுடைய வாக்கு வங்கி என்பது உயருமா குறையுமான்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இது குறையும். பாஜகவுக்கு இன்னுமே இந்த மண்ணில் வந்து இடம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்துல விஜய் பிரிக்க போகின்ற வாக்கள் என்னை பொறுத்த பெரும்பான்மையாக அதிமுக வாக்கள் தான். அதனால அதிமுக இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க என்டிஏ வந்து இப்ப நம்ம ஜெயிக்க முடியுமா, இந்த தேர்தல்ல ஜெயிக்கலாம் முடிய போறது கிடையாது. நீங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு ஒரு காலத்துல நினைச்சாங்க. இது போக போக நீங்க வந்து 5000 ரூபாய் இந்த உரிமை தொகை கொடுத்தது, ஜாக்டோஜியோ பிரச்சனையை தீர்த்து வச்சது, ஏன்னா செக்டார் தான் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்துச்சு, ஆன்டி கம்சி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாங்க. இன்னும் சில ஆன்டி இன்கம்பன்சி இருக்கதான் செய்யும், நீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இங்க இருக்கு. அதனால இந்த ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால இன்னைக்கு என்டிஏ தோத்தா கூட பரவாயில்ல, நமக்கு 2029 ஏதாவது பண்ண முடியுமா, இங்க நாடாளுமன்றத்துல ஏதாவது 2-3 சீட் ஜெயிக்க முடியுமாங்கிற கணக்குகள் மட்டும் பார்ப்போம். விஜய் வந்து தேவையில்லாம நம்ம விஜய் பிடிச்சி உள்ள இழுத்து விட்டோம்னா நம்ம விஜய்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால அவர் தனிச்சே போறாரு, அவர் பிரிச்சுட்டு போறாரு. நம்ம வெளிப்படையா சொல்லிக்கலாம், விஜய் பிரிக்க போற வாக்கள் வந்து சிறுபான்மை வாக்கள் அப்படி சொல்லலாம். அதாவது தெரியும் நிச்சயமாக சிறுபான்மை வாக்குகள்னு சொல்லும் போது கூட இஸ்லாமிய வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுகவுக்கு போகும். கிறிஸ்தவ வாக்குகள்ல கொஞ்சம் பேர் விஜய் அவங்களால கொஞ்சம் பேர் தான், ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் அவங்களால பாக்குறாங்க. அதனால கொஞ்சம் வாக்கள் பிரியுமே தவிர, இளைஞரோட வாக்கள் கொஞ்சம் பிரியுமே தவிர பெரும்பான்மையான வாக்கள் எல்லாமே திமுக பக்கமா நிற்க போகின்றது. அது பாஜகவுக்கும் தெரியும். அந்த தேர்தல் நம்ம தோத்துருவோம் நமக்கு தெரியும், தோத்துட்டு போறோம் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப நீங்க அந்த கேஸ் விஷயத்தை பத்தி பேசும்போது அன்புமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது திமுக தான் சரி செஞ்சிருக்கணும், கேஸ் தட்டுப்பாட்டு வந்து திமுக தான் சரி செஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. பாஜக நிர்வாகி அஸ்வத்தாமன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஓட்டல் உரிமையாளர்கள் வந்து மக்கள் மத்தியில பீதியை கலப்புறாங்க. உண்மையான ஆக்சுவலா என்னன்னா 62,000 ஓட்டலுக்கு வந்து வருமான வரித்துறை வந்து நோட்டீஸ் கொடுத்தது, அதை திசை திருப்புறதுக்கு மக்கள் மத்தியில இப்படி பீதியை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிர்வாகி அஸ்வத்தாமன் ஒரு பக்கம் சொல்லுது. இதெல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 19 நம்ம கடந்து போயிட முடியுமா? யார் தான் காரணம்? இன்னைக்கு நான் உண்மையிலே இந்த ட்வீட் வந்து நான் சொல்லல, விஜய்கிட்ட தான் எதிர்பார்த்தேன். திமுக சரி செஞ்சிருச்சு, நீங்க அன்புமணி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு, நீங்க வந்து ஒண்ணு நான் சதி இந்த நான் எடுத்துக்க கொஞ்சம் எனக்கு விருப்பம் வாக்கிறேங்கிற மாதிரி நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா ட்விட்டர் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, எப்படியோ கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம நீ பேசுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஏன்னா அதாவதுங்க இவர் யாரோ ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, இவர் மத்திய அமைச்சரால நீ வந்து யூபிஐல இருந்தாரு, நான் தான் 108 எல்லாம் கொண்டதேன்னு சொல்லி இன்னும் கதை வளர்ந்துட்டு இருக்காரு, நான் வந்து நிறைய பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுமா தெரியாது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ஒண்ணு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுல அந்த மாதிரி துறை ஏதாவது இருக்கா? எரிசக்தி துறை தமிழ்நாடு இல்ல இல்ல, இங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இருக்கு. அந்த மினிஸ்ட்ரிக்கு தான் அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் வருது. அவங்க இன்னைக்கு என்ன சொல்லிருக்க, இன்னொன்னு இல்ல, இப்ப எசென்சியல் ஆக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க சிலிண்டர் பதுக்க கூடாது, சிலிண்டர் பதுக்க கூடாதுன்னு சொன்னது மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா? மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் சொல்லிருக்கணும்ல, நீங்க ஏங்க சிலிண்டர் பதுக்குறீங்க? ஸ்டாலின்ல சொல்லிருக்கணும், ஏங்க மோடி சொன்னாரு? நீங்க ஒரு ஸ்டாலின் சொன்னா என்ன கேட்பாங்க, நீ சொல்றதுக்கு ரைட்டே கிடையாது, நீங்க எப்படி சொல்றீங்க கேட்பாங்க. இது கூட தெரியாதவரா இருக்காருங்க அவரு. ஆனா இன்னைக்கு சொல்லாம இருந்தா உடனே நீ ஏங்க அவங்க சொல்லல, இங்க அடிப்படை புரிதல் இல்லாதவரெல்லாம் கிடையாது அன்புமணி ராமதாஸ். நம்ம ஏதாவது அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப தெளிவா நீங்க வந்து எல்பிஜி ப்ரையாரிட்டியா டொமஸ்டிக் யூசர்ஸ்க்கு வீட்டு உபயோகங்களுக்கு கொடுக்கணும், அடுத்ததாக தான் வந்து நீங்க கமர்ஷியலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டு நீங்க விட்டுருக்காங்க.
முதல்லங்க இன்னைக்கு முந்தா நாள் பேசும் பொழுது சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல நீங்க தென்னிந்திய மாநிலங்கள் பல மாநிலங்கள்ல நைட்டோட நைட்டா நாங்க கடையை மூட வேண்டிய சூழல் இருக்கு. டீ கடை இருக்காது. விறகு அடுப்புக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த நியூஸ்ல விறகு ஒரு டன் 2000 வித்துட்டு இருந்து 4000 போயிடுச்சு. கண்டிப்பா இது எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்கின்றோம். இது எல்லாத்தையுமே பாஜக காரங்க பாக்குறாங்களா பாக்கலையா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. இன்னொன்னு இல்ல இவங்க எல்லாருமே வந்து திமுக காரங்க, ஹோட்டல் வச்சிருக்கிற எல்லாருமே திமுக தான். பாஜக யாருமே ஹோட்டல் வைக்கல இப்படி சொல்ல போறாங்களா? இங்க வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்னு அவங்க சொல்ற மாதிரி டாக்ஸ் கட்டல அவன் எவேட் பண்றதுக்காக நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு ஒரே நேரத்துல பண்ணிட முடியுமா? கண்டிப்பா. இன்னொரு தமிழ்நாட்டு மட்டும் தானே அவர் சொல்றாரு. தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் மட்டும் தானே இந்த பிரச்சனை வரணும். ஏன் பெங்களூர்ல இருக்கவன் கதறான்? ஏன் வந்து மைசூர்ல இருக்கவங்க கதறாங்க? கர்நாடகால இருக்கிறவங்க கதறாங்க, ஆந்திரால இருக்கவங்க கதறாங்க. ஆந்திரால கடை சாத்தியம் இன்னைக்கு நைட்டுங்கிறாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு வராதீங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க டீ காஃபி கேட்காதீங்க, பசங்களுக்கு டீ காஃபி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. டீ கடைகள் வந்து நீங்க இன்னைக்கு எப்படியோ வச்சு சமாளிப்போம், நாளைக்கு முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நீங்க அடிப்படையில இந்த அரசாங்கத்திற்கு ஒரு புரிதலே இல்லாத அரசாங்கமா இருக்கு. நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஏதாவது பிரச்சனை வரும்போது ஒரு 10 நாள் கூட நம்ம சமாளிக்க முடியும், 10 நாள் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறோம். 2 நாள் தான் அவங்க சொல்லி 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கடை சாத்திடுவோம், நாளைக்கு கடை சாத்துவோமான்னு தெரியல அப்படிங்கிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் யூஸ் பாக்குறேன். இன்னைக்கு வந்து வட சென்னையில எல்லாரும் வீட்டுல இருக்க கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அது பயமா இருக்கு. நீங்க ரீஃபில் பண்ணு சொல்லி அதை எப்படி தூக்கிட்டு வருவாங்க, அது தூக்கிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டரிங் ஆளை வச்சு ஏஜென்சி வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்றாங்க. சிஎன்ஜிக்கு லைன் கட்டி நிக்குது, எல்பிஜிக்கு லைன் கட்டி நிக்குது, ஆட்டோஸ் ஃபுல்லா நிக்குது. ஏன்னா பல பேரையும் நம்ம என்ன சொன்னோம், பெட்ரோல் டீசல் வந்து மாறுங்க, சிஎன்ஜிக்கு மாறுங்க, எல்பிஜிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி இப்ப என்ன சொல்லுவாங்க, ஈவிக்கு மாறுங்க மயிலா. இன்னும் சில அறிவாளிகள் இருக்காங்க. இதுதான் சரியான சரணம். எதுக்குங்க? இண்டக்ஷன் ஸ்டவ் மாறுறதுக்கு. இது ஒரு பிசினஸ் கிடைக்கல. இப்ப நீங்க போட்டு பாருங்களேன், ஆன்லைன்ல செக் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ் கிடைக்காது. இந்த பிசினஸா பண்றது ஒண்ணு. இந்த சங்கி கும்பல் ஒரு கும்பல் என்ன பண்றதுன்னா, இதுதான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறுறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் 30 வருடத்துக்கு முன்னாடி நம்ம சிலிண்டர் பயன்படுத்தினோமா, யோசித்து பாருங்கள் மக்களே. போய் சாணி தட்டுறோம் போடா, நம்ம அதான் சொல்லணும், வரட்டி தட்டுவோம். இப்ப மாடுக்கு பின்னாடி ஓடுங்க, எல்லா மாட்டையும் பொடி. மெட்ராஸ் இருக்க மாட்டா பேப்பர் தண்டு தான் சாணி போடும். நீ போ சாணியை பிடிச்சு நீ போய் வரட்டி தட்டி நீ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, அந்த தொழிலை பண்ணு. லூசுத்தனமா பேசு. நிறைய பேர் வந்து இது எவ்வளவு மக்களுக்கு கஷ்டம் இருக்கு. நீங்க வந்து பாருங்களேன், இப்போ சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்துல எல்லாம் இவ்வளவு ஹோட்டல்ஸ் இவ்வளவு டீ கடைக்கான தேவை இருக்கா? பயங்கரமா இருக்கு. அவ்வளவு தேவைகள் இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ விற்கிறாங்க, எவ்வளவு ஹோட்டல் பிசினஸ் இருக்குங்கிறது தெரியாம ரொம்ப ரொம்ப ஈஸியா இது. இன்னொன்னு இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முட்டாள்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து ஈரான்ல வார் நடக்கிறதுனால நடக்குதுங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் தான் சொல்லணும். இதை திசை திருப்புற மாதிரி எல்லா ஊடகங்கள் பெருசாக்குது. இதுக்கு ஹோட்டல்ல டாக்ஸ் கட்டல. இவங்க பாஜக வந்து அழிஞ்சு போறதுக்கு முக்கியமான காரணம். நிதர்சனமான உண்மை என்ன, போர் வந்துருச்சுங்க. அதுக்கு மோடி அவங்க என்ன சொல்லணும், மோடிஜி விஸ்வகுரு இப்பதான் ட்ரம்ப்ட பேசினாரு. ட்ரம்ப் போன வைப்பான்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவரு உன்னெல்லாம் பேச முடியாது, நீ தான் அடிமையாயிட்டுல. உண்மையில இருங்க, இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு பக்கம் விஸ்வகுரு 56 இச்செல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட முழு அடிமையா இன்னைக்கு மாறி நிக்கிறார். ஏன் காரணமே புரிஞ்சுக்க முடியல. மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீங்க ஆயில் வாங்க சொல்றீங்களா, ஆயில் வாங்குற ஏஜமா, நீங்க ரஷ்யால வாங்க கூட சொல்றீங்களா, வாங்க மாட்டேன், இப்படி அளவுக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். ஈரான் இன்னைக்கு வந்து நடக்கின்ற போர்க்குற்றங்களை எடுத்து பேச முடியல. நம்ம வந்து இஸ்ரேலுக்கு போனதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். நீங்க காலமாக இந்தியா யார் பக்கம் நின்றது, பாலஸ்தீன பக்கம் நின்றது. திடீர்னு இஸ்ரேலுக்கு போய் நின்றுட்டு இஸ்ரேலை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது இந்த அடியெல்லாம் வாங்கதான் செய்யணும். அப்போ வந்து ஈரான்ல இந்த மாதிரி ஒரு போர்க்குற்றம் நடக்குது, ஷிப்பு அட்டாக் பண்றாங்க, ஸ்ரீலங்கன் நேவி போய் அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களை 3 நாளா காப்பாத்துறாங்க. அது இந்தியாவில வந்து விசாகப்பட்டினத்துல ட்ரைனிங் எடுக்க வந்த குரூப். அது அந்த குரூப்புக்கு போய் ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மனிதாபிமான அடிப்படை நம்மள்ட்ட என்ன இந்தியன் ஓஷன்ல நடந்துச்சு, அந்த அடிப்படையும் இல்ல. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்துல. இதை தடுப்பதற்கு சரி ஓகே, அங்க ஒன்றும் பண்ண முடியாது, இங்க எங்களால என்ன பண்ண முடியுமோ டிஸ்ட்ரிபியூஷனை ஜாஸ்தி பண்றோம், ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்றோம், அதற்கு உண்டான என்ன வேலைகளோ அதை நாங்க பண்றோம்னு சொல்வதுதான் சரியான பதிலா இருக்குமே தவிர, நீ டாக்ஸ் கட்டல, நீ வந்து ஊடகம் பெருசாக்குது, நான் அப்பதான் டீ சாப்பிட்டு வந்தேன், நீ வெங்காயம் சாப்பிடாத, நீ பூண்டு சாப்பிடாத, எல்லாரும் போய் பச்சை எடுத்து காய்கறி எடுத்து தின்றுங்க, கோயம்பேடு போனீங்கன்னா காய்கறி கடைக்கு சாப்பிடுங்க, இப்படி சொல்வது எல்லாமே முட்டாள்தனமான ஒன்று. புரிதலற்ற தன்மையில இருக்காங்க அவங்க எல்லாம். ஓகே, இது இப்படியா இருக்கும் பொழுது விஜயோட அடுத்த நகர் அவங்கள பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது பொதுவெளிக்கு வந்துட்டு ரொம்ப அரசியலாக்கப்படுது. எல்லாரும் பர்சனல் லைஃபை பத்தி பேசாதீங்க, பர்சனல் லைஃபை பத்தி பேச. விஜய் அவர்கள் ஒர்த்தே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவெளியில போட்டு உடைக்கிறாரு. என்னதான் நடக்குது? விஜய், சங்கீதா, த்ரிஷா இந்த முக்கோணக்காக இல்லங்க, ஒரே ஒரு விஷயம் தாங்க. இந்த பிரச்சனை என்பது நீண்ட நாட்களாக போயிட்டு இருக்கு. விஜய் அதை அட்ரஸ் பண்ண தவறிட்டே இருக்காரு. அவங்களோட மனுவுல இருக்கிற மாதிரி வெளியே போக விடுறதுல பொருளாதார ரீதியா முடக்கிறாரு. அவங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் தான் அவங்க முயற்சி பண்றாங்க.
சொந்தக்காரங்க மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, அப்பா அம்மா மூலியமா, மாமனார் மாமியார் மூலியமா இதான் நடக்குது. ஆனா விஜய் ஒரு பக்கம் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன், நான் ஊர் சுத்திர பண்ணிட்டு தான் இருப்பேன், அந்த நடிகையோட போயிட்டு தான் இருப்பேங்கிறது ஒரு பக்கம் பண்றாரு. இவங்களுக்கு உண்டான உரிமையா என்ன கேட்கறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது இல்ல. பொறுத்து பாக்குறாங்க. இது முடியல. யாருக்கா பொறுத்து இருப்பாங்க? தன்னோட பசங்களுக்கா பொறுத்துட்டு இருப்பாங்க. பையன் வந்து லைக்கால படம் எடுத்து முடிக்க போறாரு, அவங்க பொண்ணு வந்து படிப்பை முடிச்சிருக்கலாம். இனிமேலும் நம்ம பொறுத்து இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நம்ம ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம கிளம்பு யூகேவே போயிடுவோம். அவங்க இப்பயும் அவங்க நீலாங்கிரி வீட்டுல தான் இருக்கிறாங்க. ரொம்ப வருஷம் நிறைய பேர் அவங்க லண்டன் போயிட்டு லண்டன்லாம் போல தொடர்ச்சியா அங்கதான் இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை கிடையாது, வெவ்வேறு தளங்கள்ல இருக்கிறாங்க. மேல ஒருத்தர் கீழே ஒருத்தரும் இருக்காங்க. அப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இது முடிச்சிடலாம், இந்த நேரத்துக்கு நம்ம கோர்ட்டுக்கு போலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணி கோர்ட்டுக்கு போறாங்க. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். நிறைய பேர் டைமிங் பாத்தீங்கன்னா அது வேணும்னே பண்றாங்க. இது எலெக்ஷன் டயத்துல பண்றாங்க. ஆமா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எடுத்துக்கலாமே. இப்ப நான் வந்து என் மனைவியை ஏமாத்துறேன். நான் வந்து பெரிய அரசியல் கட்சி தலைவன். என் மனைவி என் மேல என்ன மதிப்பு வச்சிருப்பாங்க? நீ வீட்டிலேயே கிழிக்க முடியல உன்னால, நீ அரசியல போய் கிழிக்க போறியா? நியாயமா இல்லையா? கண்டிப்பா. நீ உன கூட்டம் வருதா, வந்துட்டு போறப்பட நீங்க ஒரு ஆளாடா அப்படிதான் நினைப்பாங்க. சங்கீதா அப்படிதான் நினைப்பாங்க. இவர் பெரிய அரசியல் தலைவர், இவர் கிழிச்சிட்டாரு, நீங்க வீட்டுல கிழிச்சிட்டாரு, அங்க போய் கிழிக்க போறாரு. சோ அதனால இது எலெக்ஷன் டைம் இருந்துட்டு போகுது. இது வந்து அண்ணே சிஎம் ஆக போறாரு இருந்துட்டு போகுது. அண்ணே வந்து கவுன்சிலர், அவங்க நினைப்பாங்க அண்ணே கவுன்சிலரே ஆக மாட்டாரு, எங்க சிஎம் ஆக போறாரு அவங்க நினைப்பாங்க. அவங்களோட மதிப்பீடு அவ்வளவுதான். சோ அதனால இந்த எலெக்ஷன் டயத்துல இதை கொண்டு போய் போட்டாங்க, வேணும்னே பண்ணாங்க, திமுக பண்ண வச்சாங்க. இது எதுவுமே அவங்க வந்து என்னன்னா, இன்னும் சொல்ல போனா இந்த மனுவை வெளியே வரக்கூடாதுங்கிற அளவிற்கு தான் சங்கீதா அந்த மனுல எழுதிருக்காங்க. இதை உட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மனு எப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துச்சு? கோர்ட்ல இருந்து வரல. கோர்ட் வந்துச்சுன்னா கோர்ட்டோட சீல் இருக்கும். ஆமா, நம்மளோட கோர்ட்ல இருந்து போயிருந்துச்சு, கோர்ட் சீலோட போயிருந்துச்சுன்னா கோர்ட்டை பெரிய பிரச்சனையாகும், ரெஜிஸ்ட்ராருக்கு பிரச்சனையாகும், இது பெரிய இஷ்யூ ஆகும். ஒண்ணு மனுவை போட்டு சங்கீதா ரிலீஸ் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு அந்த நோக்கம் இல்ல. அவங்க ரிலீஸ் பண்றதுன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பிரஸ்ல கொடுத்துட்டு நான் போட போறேன், போட்டு தர போறேன்னு பண்ணிட்டு அது பண்ணிருப்பாங்க. அது நோக்கம் இல்ல. அப்ப யார் ரிலீஸ் பண்ணிருப்பான்? விஜய் தரப்பு தான் ரிலீஸ் பண்ணணும். அவங்களே விஜய் தான் ரிலீஸ் பண்றது. ஓகே, எந்த தைரியத்துல விஜய் பண்றாருன்னு ஒரு கேள்வி எழலாம். நமக்கு ஆச்சரியக்குறிகள் இருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, சிபிஐ பிரச்சனை வரும் பொழுது, ஜனநாயகன் பிரச்சனை வரும் பொழுது விஜய் மட்டுமல்ல, விஜய் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கூட பேசல. அந்த நேரத்துல ஊடகவாதங்களை புறக்கணிச்சாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, சார் சிபிஐ பத்தி பேசுங்க சார். நானே இந்த பசங்கள்ட்ட பேசுறேன், செய்தியாளர் இனிமே கான்ட்ராக்ட்ல தான் பேசுறேன். டேய் இந்த டிபேட்டுக்கு போங்கடா. அண்ணே உங்களுக்கு தெரியாதானே ஜான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா சிபிஐ பத்தியும் சிபிஎஸ்சி பத்தி பேசக்கூடாதானே? அதான் நம்ம பிரச்சனை. வேற எந்த பிரச்சனையும் நீ பேச மாட்ட, ஒரு சொந்த பிரச்சனையும் பேச மாட்டேன், எதனால நீ பேசுவீங்க? நான் வந்து சிரிச்சுட்டு வச்சுட்டேன். ஆனா இந்த மனு போட்ட 10வது நிமிஷம் முக்கியமான சில ஐடிஸ் வந்து எழுதுறான். முக்கியமான அபிஷியல் பொறுப்புல இருக்க ஐடிஸ் எழுதுறான். கரூர் சம்பவத்தில் எங்களை முடக்க பாத்தீங்க, சிபிஐ மூலமா எங்களை முடக்க பாத்தீங்க, சிபிஎஸ்சி மூலமா எங்களை அடிக்க பாத்தீங்க. இது எல்லாம் முடியாத தெரிஞ்ச உடனே திமுக எங்க குடும்பத்துக்குள்ள புந்துருச்சு, இதை நாங்க தாங்குவோம். இவ்வளவு நாள் நீ சிபிஐ பத்தி பேசுனியா பேசல, சிபிஎஸ்சி பத்தி பேசுனியா பேசல, இப்ப ஏன் பேசுற அப்படின்னா ரொம்ப ஆர்கனைஸ்டா, எப்படி கரூருடைய சம்பவம் பெருந்தீரம் நடந்துட்டு இருக்கும் போதே ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஆர்கனைஸ்டா இங்க வந்து ரூட் நிறுவனமும் ஜெகதீஷ் பழனிசாமியும் ஜான் ஆரோக்கியசாமியும் இவ்வளவு ஐடிஸ் எழுத வச்சாங்களோ அதே மாதிரியான வேலைகள் இங்க பண்றாங்க. அந்த பிஆர் நிறுவனம் அந்த ஆடியோ கூட ரிலீஸ் பண்ணாங்களா சார்? நீங்க இல்லங்க, அந்த ஆடியோ உண்மையா பொய்யாங்கிறது தெரியாதுங்க, பட் அப்படிதான் நடக்குது. ஆனா நீங்க பல நேரங்கள்ல இதெல்லாம் ஃபேக்கா பண்றாங்க, ஃபேக்கா கூட இருக்கலாம். உண்மை அதுதானா? நீங்க விஜய் ஸ்கிரிப்ட் ஒன்று ஏஐ ஸ்கிரிப்ட் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, அது ஏஐ ஸ்கிரிப்டா கூட இருந்துட்டு போகுது. ஆனா உண்மை அதுதான், அதான் ஃபேக்ட். நீங்க ஸ்கிரிப்ட் வேறையா இருக்கலாம். ஜான் இதை சொல்லலையா? ஜான் வந்து வார்த்தையில சார் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி போய் அங்க போய் நடந்து போய் கண்ணீர் வடிச்சிட்டு வாங்க சார், எழுத்தா எழுதி கொடுத்துருக்க மாட்டார். இது பண்ணணும் சார், இந்த இடத்துல இமோஷனலா நீங்க மாத்திக்கங்க சார், இல்ல அவ்வளவு பண்ணி இமோஷனலா போங்க சார், இதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து இது ஏஐ ஸ்கிரிப்ட், இது வந்து ஃபேக்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சோ அவங்க வந்து ரொம்ப தெளிவா இந்த வேலையை ரொம்ப ஆர்கனைஸ்டா இதை பண்றாங்க. சோ விஜய் தரப்பு இதை ரிலீஸ் பண்ணுது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சுற்றறிக்கை வருது, ஊடகவாதங்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம். ஏன்னா நீங்க ட்விட்டர்ல எழுதிடலாம் ஒன் வே கம்யூனிகேஷன், யார் என்ன தட்டாலும் கண்டுக்காம இருந்துக்கலாம். ஆனா ஊடகவாதங்களை போய் என்னங்க அப்படி மனு ரிலீஸ் ஆயிருக்கு, யாருங்க உங்க ஒன்று ஒன்னு டிபேட்டா நடக்குது, என்ன சங்கீதா ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னங்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது, தண்ணீர் வாங்கிட்டு அது தவிர்த்துறாங்க. அதனால ரொம்ப திட்டமிட்டு விஜய் தான் ரிலீஸ் பண்றாருங்க. விஜய் தரப்பு தான் ரிலீஸ் பண்ணுது. இது வருது. அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. நீ ஒரு 2 தரப்பு ஒண்ணு பர்சனல் விஷயத்த பேசாதீங்க. இப்ப நானே நம்ம சில விஷயங்கள் எடுத்து நம்ம ஓப்பனா பேசும்போது அது ஏங்க நீங்க பேசுறீங்க, நீங்க வந்து பர்சனல் விஷயங்கள் பேசாதீங்க அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு அதே மாதிரி இல்லைங்க சங்கீதா வேணும்னே போட்டாங்க, டைமிங் இது டைம் பார்த்து போட்டாங்க, அதனால இது வந்து உண்மையை நாங்க நம்ப மாட்டோம்
அப்படின்னு கிட்டத்தட்ட விஜய்க்கு எப்படி கரூர்ல ஃபர்ஸ்ட் ஒரு சாதகமா இருந்துச்சோ அதே மாதிரி சாதகமான பார்வை இருக்கு. 2 நாளுக்கு பிறகு விஜய் அவர்கள் த்ரிஷாவை கூட்டிக்கிட்டே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவொடனே எவெல்லாம் வந்து முட்டு கொடுத்தானோ அவனே ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்ப அதுவும் திட்டமிட்டு தாவேக்காவே செஞ்சாங்களா? ஏன்னா இப்போ இந்த திட்டமிட்டு சொல்ல முடியாது, அறிவுகட்டத்தனமா விஜய் செய்த விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்கு போதுமா இந்த வேலையை பண்ணிருக்கணும். செஞ்சுட்டாரு. அவர் என்ன நினைச்சாரு, இது முட்டு கொடுக்கறத மூதேவி இருக்காங்கல்ல பாத்துக்குவாங்க அவனுக்கு நினைச்சாரு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிச்சிருச்சு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்து இன்னும் சொல்ல போனா சங்கீதா தரப்புன்னு யாருமே பேசாம அவங்கள அவதூறு பேசிட்டு இருக்காங்க, அவங்கள அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது விஜய் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பெரும் கோபம் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இதை பார்த்த மகளிருக்கு, நீங்க வந்து திருமணமான பெண்களுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. ஒரு 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 சின்ன குரூப் தற்கொலை பெண்கள் இனிமே அதை ஆதரிச்சு பேசுற மனநிலையில இருக்கிறாங்க. ஆதரிச்சு பேசியிருக்காங்க. கள்ள கதெல்லாம் சர்வசாதாரணம். உண்மையிலேயே வந்து அவங்க கணவன்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். இப்படிப்பட்ட மனைவியா நீ எனக்கு. ஆனா நீங்க ஜாலியா சொல்றீங்க. ஆனா அவங்களோட பொண்ணோ பையனோ அந்த வீடியோ பாக்குறாங்க, அவங்க அம்மா பேசுறாங்க, ஊர்வலத்தை நடக்காதா, ஒருத்தர் 4 கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா, 2 கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா. அப்ப அந்த பையன் என்ன யோசிப்பான், அம்மாவை இப்படி பேசுறாங்க, நம்ம எப்படி இருக்கலாம் போல இருக்கு. அந்த பொண்ணு என்ன செய்ய, நம்ம எப்படி இருக்கலாம் போல இருக்கு. தப்பான ஒரு விஷயத்த இவங்க எல்லாம் பண்றாங்க. அப்ப ஆனா பெரும்பான்மையான பெண்கள், திருமணமான பெண்கள் விஜய் ஒரு அயோக்கியன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அதனால இது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது சில பேர் கூட தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். திருமணமாகாத பெண்கள் அவங்க பசங்க கூட நிறைய பேர் பேசுறாங்க, என்னங்க நம்ம ஏதோ நினைச்சோம், விஜய் பெரிய புனிதர் நினைச்சோம், பெரிய தூய சக்தின்னு சொல்லி சொன்னாரு, என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, அவர் நேரம் இப்படி சரியா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதா. சோ இதுல அடுத்தபடியா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, விஜய் இது ஏன் ரிலீஸ் பண்ணாரு, இன்னொரு காரணம் பர்சனல் ரீசன்ஸ். விஜய் வந்து எவ்வளவு சீக்கிரமா லீகல் செப்பரேஷன், இன்னொன்னு இது நோக்கம், மனு போடுற நோக்கம் வந்து ஒரு காம்பன்சேஷன் கேட்கறாங்க, அதை நான் கொடுக்க முடியாது, நீ கோர்ட்டுக்கு போனா இது ஒரு பெரிய அமௌண்ட், இது நம்ம கொடுக்காம தவிர்த்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறது விஜயோட நோக்கம். லீகல் செப்பரேஷன் முடிந்த பிறகு அவர் அடுத்த வாழ்க்கைக்கு போகலாம் என்ற தயாரிப்புல இருக்கார். ஜெயிக்கிறோம், சிஎம் ஆகிறோம், அதெல்லாம் இல்ல, அது என்னைக்குமே இல்ல. பர்சனல் லைஃப்ல புது வாழ்க்கை ஆரம்பிக்கணுங்கிறதுல அவர் இடத்துல முடிவுல இருக்காரு. அதுக்கான முன்னோட்டம் தான், அதோட முன்னோட்டம் தான் இது. அது நடக்கும். அது நடக்கும்போது அதுக்கும் இவங்க ஃபயர் விடுவானுங்க. ஆமா, முன்னாடி தான் சொன்னீங்க, இப்பதான் லீகல செப்பரேட் ஆயிடுச்சு, நம்மளும் சொல்ல போறது இல்ல, சந்தோஷம் பர்சனல் லைஃப். ஏன்னா நீங்க அரசியலே இருக்க போறது இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு நடிகை ஏதோ பண்ணிக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அதை நோக்கிதான் போகும். சங்கீதா அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது கோர்ட்ல போனதான் நமக்கு தெரியும். அவங்க என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் அதை முடிக்க முடியுமோ அதை முடிக்கணுங்கிறதா அவங்களுடைய தரப்பார்கள்.